ஒரு கதை கேட்போமா? One day, Rajaraja Cholan was walking through his palace garden when his royal ring slipped off his finger and fell into pond. ஒரு நாள் ராஜராஜ சோழன் அவங்க கார்டனில் நடந்து போயிட்டுருக்கும் போது அவரோட மோதிரம் பக்கத்தில் இருந்த பாண்டில் தவறுதலாக விழுந்துருச்சான். The gods searched everywhere but couldn't find it. The little gardener boy saw everyone searching and asked, "May I try?" அவங்க கூட இருந்த உதவியாளர்கள்லாம் எல்லாருமே அந்த பாண்டில் அந்த ரிங் இருக்கா அப்படின்ட்டு தேடிட்டு இருந்தாங்களாம். இவங்கெல்லாம் தேடுறத பார்த்துட்டு அங்கே ஒரு சின்ன தோட்ட வேலை செய்கிற சின்ன பையன் பார்த்துட்டு, நான் ட்ரை பண்ணவா அப்படின்னு கேட்டானாம். The gods laughed, but the king said kindly, "Everyone deserves a chance. Go ahead." இவன் கேட்டதை பார்த்து அவங்க இருக்கிற எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, பெரியவங்க, அவங்களுக்கே கிடைக்கல. ஆனால் இந்த பையன் குட்டி பையன் நான் ட்ரை பண்ணவா அப்படின்னு கேட்டதும் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சிரித்தாங்க. ஏன்னா பெரியவங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல சின்ன பையன் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்ட்டு. ஆனால் கிங் ராஜா என்ன சொல்கிறாருன்னா, அன்பா எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும், நீங்கள் போய் தேடுங்க அப்படின்ட்டு அந்த சின்ன பையனை சொல்கிறாங்க. The little boy picked up a handful of sand from the pond's edge and slowly dropped it into the water. The mud made the fish move, and soon one fish jumped and something shiny flew out with a splash. உடனே இந்த பையன் சான்ஸ் கிடைச்சதை என்ன பண்ணாங்கன்னா, அங்கே பாண்டு ஓரமாக இருந்த மண்ணை எடுத்து அந்த பாண்டில் பொறுமையாக போட்டுக்கிட்டு வந்தாங்க. மண் போடுறதும் பாண்ட் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி அங்கே இருக்கிற மீன்லாம் என்ன பண்ணும், மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது ஒரு மீன் மட்டும் மூவ் ஆகும்போது அந்த ரிங் தட்டுப்பட்டிருக்கும். அதனால் ஒரு மீன் மட்டும் மேலே ஜம்ப் பண்ணி கீழே வந்துச்சான். ஜம்ப் பண்ணி கீழே வரும்போது தண்ணி அப்படி தெளிக்கொள்ள அதில் ஒரு ஷைனிங்காக தெரிஞ்சுதான். அதுதான் என்னன்னு பார்த்தா ராஜாவோட ரிங். இட் வாஸ் கிங்ஸ் ரிங். Rajaraja Cholan smiled and said, "Wisdom can come from anyone, big or small." உடனே அதை பார்த்துட்டு, ஏன்னா ரிங்கு கிடச்சிருச்சுல்ல, அதனால் அந்த ராஜா சிரிச்சுட்டு, அறிவு யார்கிட்ட இருந்து வேணாலும் வரலாம், சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லை. ஏன்னா நான் ட்ரை பண்ணவான்ட்டு அந்த சின்ன பையன் கேட்டப்போ எல்லாரும் சிரிச்சாங்கல்ல, சின்ன பையனால் என்ன முடியும்ன்ட்டு. ஆனால் அந்த சின்ன பையன்தான் அந்த ரிங்கை ரொம்ப அறிவாளித்தனமாக கண்டுபிடிச்சான். So he rewarded the boy with a sack of seeds and said, "Grow your dreams just like you grow plants." அவனை பாராட்டுற விதமாக அவனுக்கு பை நிறைய சீடை கொடுத்து, நீ பிளான்ஸை வளர்க்குற மாதிரி உன் கனவுகளையும் போய் வளர்த்துக்கோ அப்படின்ட்டு அவனை பாராட்டி கொடுக்குறாங்களாம்.